Hi guys, welcome back to our channel. So this is Minu. இன்னைக்கு நம்ம சேனல்ல எப்படி நம்ம மேக்கப் brushes and sponges clean பண்ணனும். So இத தான் நம்ம வீடியோல பார்க்க போறோம். So வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை first time பார்க்கறீங்கன்னா பிடிச்சிருந்தா subscribe பண்ணுங்க and bell icon press பண்ணுங்க for more videos. So இங்க என்னோட best of makeup brushes and sponge இருக்கு. So ரொம்ப dirty-ஆ இருக்கு brushes. So இதை எப்படி simple technique வச்சு நம்ம clean பண்ணலாம் சொல்லி வீடியோல பார்க்கலாம். Generally நம்ம makeup brushes வந்துட்டு weekly once வந்துட்டு thoroughly wash பண்ணனும். நீங்க often யூஸ் பண்றீங்கன்னா weekly twice வந்துட்டு wash பண்றது நல்லது. நம்ம மேக்கப் பிரஷஸ் வந்து ப்ராப்பரா கேர் எடுத்துக்கலனா வந்து நம்ம ஃபேஸை வந்து பயங்கரமா டேமேஜ் ஏற்படுத்தும். நம்ம பிரஷஸ் வந்து நம்ம க்ளீன் பண்ணலனா அதுல பாக்டீரியா ஃபார்ம் ஆயிடும். ஸோ நம்ம அகைன் நம்ம யூஸ் பண்ணும்போது பிரஷஸை பிரேக் அவுட்ஸ் ஃபார்ம் ஆகும். நம்ம ஃபேஸ்ல ஆக்னி ப்ரோன் ஸ்கின்லாம் வந்து ஈஸியா ஃபார்ம் ஆகும். அண்ட் ஸ்கார்ஸ், இச்சிங், ஸோ இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வந்துட்டு நீங்கள் பார்க்கலாம். ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்லாம் வந்துட்டு ரைஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு வந்து வீக்லி ஒன்ஸ் அட்லீஸ்ட் நம்மளோட பிரஷஸை வந்து தரோவா வாஷ் பண்ணுறது அவசியம். ஸோ நம்ம மேக்கப் பிரஷஸை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரெண்டு இன்க்ரீடியன்ட் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று வந்து சிந்தட்டிக் வினிகர் அண்ட் இன்னொன்று வந்து ஷாம்பூ. என்ன ஷாம்பு வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். இது நான் ப்ரிப்பேர் பண்ணி சோக் பண்ணுறதுக்கு வந்துட்டு எங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு அன்யூஸ்டு மக் வந்து நான் எடுத்துக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் ½ கப் ஹாட் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்க போறேன். ஸோ நல்லா கொதிக்கிற தண்ணி. ஸோ வாட்டர் என்ன பண்ணோம்னா டர்ட்டி பிரஷ்ல இருந்து ஜெர்ம்ஸ் எல்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணும். செகண்ட் வந்துட்டு சிந்தட்டிக் வினிகர் வந்துட்டு 1 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்க போறேன். ஸோ நான் கொஞ்சம் ரேண்டமா ஆட் பண்ணிக்கிறேன். வினிகர் ஆட் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சுரல் கிளீனராக வந்து ஆக்ட் ஆகும். அண்ட் அதில் இருக்க அழுக்க வந்துட்டு நல்ல டர்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணி கொடுக்கும். தேர்ட் வந்துட்டு ஷாம்பு எடுத்துக்க போகிறேன். ஸோ இது வந்துட்டு ஒரு ½ டீஸ்பூன் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணால் போதும். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஷாம்பு வந்துட்டு ஒரு கிளீனிங் ஏஜென்ட்டாக வந்துட்டு ஆக்ட் ஆகும். இந்த லிக்விட்ஸ் எல்லாம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட மேக்கப் ப்ரஷ் கிளீனர் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை காசு கொடுத்து நம்ம காஸ்ட்லியாக வெளியிலேருந்து கடையிலேருந்து வாங்கணும் அவசியம் இல்லை. ஸோ ரெடி. இப்போ நம்மளோட டர்ட்டி ப்ரஷஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம இதில் சோக் பண்ணி வச்சுக்கலாம். ஊற விட போகிறோம். ஒரு 20 to 30 மினிட்ஸ் ஊற விட்டால் போதும். ஆஃப்டர் 30 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரஷ்ல இருக்க ஆல்மோஸ்ட் டர்ட் வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. மிச்சம் லெஃப்ட் ஓவர் டர்ட்டை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம பாம் யூஸ் பண்ணி தான் ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ ப்ரஷ்ஷை வந்து சர்க்குலர் மோஷனில் வந்துட்டு பாமில் வந்துட்டு நல்லா ரப் பண்ணுங்க. ஸோ ரப் பண்ணிங்கன்னா லெஃப்ட் ஓவர் அழுக்கும் வந்துட்டு ரிமூவ் ஆகிடும். சைடில் வந்துட்டு ஒரு இமேஜ் அட்டாச் பண்ணியிருப்பேன். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிலிக்கோன் மேட் ப்ரஷ் கிளீனர் டூல் தான். இதை யூஸ் பண்ணி வந்துட்டு இன்ஸ்டெட் ஆஃப் நம்ம பாமில் ரப் பண்ணுறோம்ல அதுக்கு பதில் இந்த ப்ரஷ் கிளீனர் டூலை வந்துட்டு நம்ம ரப் பண்ணால் கூட அந்த டர்ட்லாம் ரிமூவ் ஆகிடும். இந்த ப்ரஷ் கிளீனர் டூல் இருந்துச்சுன்னா ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா வந்து இல்லாதவங்க கையிலே பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த மாதிரி தான் வந்துட்டு ஸ்பஞ்சுக்கும் வந்துட்டு நல்லா சர்க்குலர் மோஷனில் வந்துட்டு நல்லா ஸ்பஞ்சை வந்துட்டு ரப் பண்ணி நான் டர்ட்டை ரிமூவ் பண்ண போகிறேன். அண்ட் பார்க்க வந்துட்டு அப்படியே புதுசு மாதிரி ஆகிடும். ஸோ நான் இதே மாதிரி தான் வந்துட்டு எல்லா ப்ரஷ்ஷையும் நான் க்ளீன் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நம்ம வாஷ் பண்ணிடலாம். டேப் ரன்னிங் வாட்டரில் வந்து நல்ல ப்ரஷஸை வந்து ஒரு 2 to 3 டைம்ஸ் வாஷ் பண்ண போகிறோம். நல்லா பிரிஸ்டல்ஸை நல்லா தேய்ச்சி விட்டு நல்லா வந்து தண்ணியை வந்து ஸ்க்வீஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒரு 2 to 3 டைம்ஸ் வந்து வாஷ் பண்ணுங்கள். ஸோ அன்டில் நம்ம அந்த ஷாம்பு நோர போகிற வரைக்கும் கம்ப்ளீட்டாக தண்ணியை வந்துட்டு ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்த அப்படின்னா தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். இந்த மாதிரி ப்ராசஸ் ஃபாலோ பண்ணும்போது நம்ம ப்ரஷ்ல இருக்க பிரிஸ்டல்ஸ்லாம் டேமேஜ் ஆகலை. பிரிஸ்டல்ஸ்லாம் பார்க்கலாம் நம்ம வாங்கின மாதிரி அப்படியே சாஃப்டாக தான் இருக்குது. க்ளீனாக இருக்குது சூப்பராக. இப்போ நம்ம இந்த ப்ரஷஸ்லாம் வந்து நல்லா ட்ரை பண்ண போகிறோம். அதுக்கு வந்துட்டு ஒரு காட்டன் டவல் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ப்ரஷஸ்லாம் வந்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஃபேன் காற்றுல வந்துட்டு ஒரு 8 ஹவர்ஸில் சூப்பராக ட்ரை ஆகிடும். ஸோ வி ஆர் ரெடி டு யூஸ். ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பார்க்கலாம் ப்ரஷஸ் எவ்வளோ டர்ட்டியாக இருந்துச்சு. நம்ம வெறும் தண்ணியில் வந்து வாஷ் பண்ணால் வந்துட்டு இந்த டர்ட்லாம் போகாது. இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கம்ப்ளீட்டாக நீங்கள் வாங்கின மாதிரி உங்கள் ப்ரஷ் வந்து ரொம்ப ஃப்ரெஷ் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும் பிரிஸ்டல்ஸ்லாம். ஸோ இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக தரோவாக வாஷ் பண்ணுங்கள். மேக்கப் ப்ரஷ் ஹைஜீன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரியாது. அண்ட் இந்த வீடியோ மூலிமா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம மேக்கப் ப்ரஷ்ஷை அடிக்கடிக்கு க்ளீன் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின்க்கு ரொம்ப சேஃப் அண்ட் நம்ம ஸ்கின்னை வந்து ஹெல்த்தியாக நம்ம ட்ரீட் பண்ணுவோம். ஸோ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் அண்ட் கண்டென்ட்ஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபார் மோர் வீடியோஸ். அப்போ தான் என்னோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். தட்ஸ் இட் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பை ஃப்ரம் Minu. டாடா, டேக் கேர்.